சாபர்மதி நதி கரையில ஒரு பெரிய கிராமம் அமைஞ்சிருக்கு. காந்திஜியோட ஞாபகத்துல இங்க இருக்கிற ஜனங்க இந்த கிராமத்தோட பேரை காந்தி நகர்னு வச்சாங்க. அப்புறம் காந்திஜிக்கு மரியாதை கொடுக்கும்படியா தான் இந்த கிராமமே நடந்துட்டு இருக்கு. நம்மளோட காந்தி நகர்ல இப்பவும் எப்படி இருக்குன்னா, காந்திஜி நம்ம கூடவே எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் தேவைப்படும் போதெல்லாம் நமக்கு அவர் வழிகாட்டுறாரு. சரியா சொன்னப்பா. அதனாலதான் நம்ம கிராமத்துல இருக்கிற ஜனங்களோட மனசுல மனிதாபிமானம் இன்னும் இருக்கு. அப்புறம் எப்பெல்லாம் யாருக்காவது உதவி தேவைப்படுதோ அப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவருக்கு உதவி செய்யறதுக்காக வராங்க. இதைத்தானே அவரும் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. மனிதாபிமானத்தை எப்பவும் நமக்குள்ள இருந்து போக விடவே கூடாது. மழை காலம் அங்க ஆரம்பமாயிடுச்சு. அப்புறம் பயங்கரமா மழை பெஞ்ச காரணத்தினால சாபர்மதி நதியில இருக்கிற தண்ணி பல மடங்கு உயர்ந்துடுச்சு. இந்த வருஷம் ரொம்ப மோசமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மழையோட தண்ணி நதியை தாண்டி வந்துடும் நினைக்கிறேன். போன தடவை வெள்ளம் வந்த நேரத்துல நீங்களே பாத்தீங்கல்ல, வாழ்றதே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. வீடுங்களுக்குள்ளேயும் நிறைய தண்ணி வந்துடுச்சு. காந்தி நகர் ஜனங்களுக்கு எந்த விஷயத்துக்கான பயம் இருந்ததோ அதே நடந்தது. இந்த மழை காரணத்தினால சாபர்மதி நதியில வெள்ளம் வந்துடுச்சு. அப்புறம் ஜனங்களோட வீட்டுக்குள்ள தண்ணி நுழைஞ்சிடுச்சு. ஜனங்க வீட்டை விட்டு வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. எல்லாம் பாதைகள், ரோடு, வழி தண்ணீரால நிறைஞ்சிடுச்சு. பாத்தீங்களா, நம்ம எதுக்கு பயந்தோமோ அதுவே நடந்துடுச்சு. இப்போ இந்த மழை காலத்தை நம்ம எப்படி தான் கடக்கிறது, அது கடவுளுக்கு தான் தெரியும். இங்க பாரு, என்னோட வீட்டில் ரேஷனும் தீர்ந்து போக போகுது. மழை பெஞ்ச தண்ணியால எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கிராமத்தை விட்டு வெளியே போறதே கஷ்டமான விஷயம்னு தோணுது. காந்தி நகர்ல வெள்ளம் வந்த காரணத்தினால நகரத்துல இருக்கிற எல்லா கனெக்ஷனும் போயிடுச்சு. இப்போ ஜனங்க கிட்ட அவங்க வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு மளிகை பொருட்கள், அரிசி, பருப்பு இதெல்லாம் இருந்ததோ மெல்ல மெல்ல எல்லா பொருட்களும் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இங்க பாரு கிஷன், இன்னைக்கு வீட்டில் வச்சிருந்த மொத்த ரேஷனும் தீர்ந்து போயிடுச்சு. உன்னோட வீட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எனக்கு தெரியா? என் வீட்டில் இருந்த மொத்த பொருட்களும் நேற்று ராத்திரியே தீர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு அதனால தான் நாங்கள் காலையில் டிஃபன் கூட சாப்பிடல. இதே போல ஜனங்க எல்லாம் பசி பட்டியில சாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இன்னொரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் பிரணவ் இந்த கிராமத்துக்கு வந்து பானிபூரி வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சான். அந்த பையன் ஒரு படகை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு பானிபூரி விற்கிறதுக்காக வந்தான். வாங்க வாங்க அண்ணன், பானிபூரி சாப்பிடுங்க. 10 ரூபாய்க்கு 5 பானிபூரி கிடைக்கும். பிரணவோட குரலை கேட்டு ஜனங்க நிறைய பேர் அவங்க வீட்டு மாடியில இருந்து அவனுக்கு குரல் கொடுத்தாங்க. அப்புறம் பானிபூரி கொடுக்க சொல்லி அவன்கிட்ட சொன்னாங்க. பிரணவ் சுனிதாவோட வீட்டுக்கு போய் பானிபூரி கொடுக்க போனான். அப்போதான் அந்த வெள்ளத்துல ஒரு பெரிய அலை வந்தது. அதனால அவனுடைய படகு கவுந்துடுச்சு. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் அடிக்க வராது, நான் முழுகி போக போறேன், காப்பாத்துங்க. ஆனா தண்ணியோட வேகம் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது. மற்றவங்களால நினைச்சா கூட அவனுக்கு உதவி செய்ய முடியாம போயிடுச்சு. கடைசியில பிரணவ் அந்த தண்ணி வெள்ளத்துல மிதந்து போய் இந்த கிராமத்தை விட்டே வெளியே போய் சேர்ந்துட்டான். ஒரு மரத்தடியில போய் அவன் நின்னான். அட கடவுளே, இன்னைக்கு நான் இறந்து போயிருப்பேனே. அந்த மரப்படகுல என்னால பானிபூரி விற்க முடியாதுன்னு தான் தோணுது. நம்ம இதுக்கு வேற ஒரு வழியை தான் கண்டுபிடிக்கணும். பிரணவ் காட்டுல இருந்து தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனுடைய பார்வை மலை பகுதியில போயிட்டு இருந்த மேகத்தை கவனிச்சான். அவனோட மனசுல ஒரு யோசனை வந்தது. அதாவது மேகங்கள்ல ஒரு படகை உருவாக்கணும்னு, அப்புறம் அதுல பானிபூரி விற்கணும்னு நினைச்சான். அப்புறம் அவன் அந்த மேகங்கள் கிட்ட போனான். நான் இங்கிருந்து சில மேகங்களை எடுத்துட்டு போக முடியுமா? எனக்கு ஒரு படகு தேவைப்படுது. இந்த எல்லா மேகங்களும் இயற்கைக்கு சொந்தமானது. நீ இதை உனக்காக தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துல கவனத்தை வச்சுக்க. நீ எப்பவாவது இந்த மேகங்களை சுயநலமா பயன்படுத்த ஆரம்பிச்சா இது உனக்கே எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். சரி, நான் எப்பவும் இதை சுயநலத்துக்காக பயன்படுத்தவே மாட்டேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா சில மேகங்களை தரீங்களா? நான் பானிபூரி விற்கிறதுக்காக போகணும். பிரணவ் மலைக்கு மேல இருந்த சில மேகங்களை எடுத்தான். அப்புறம் அதை படகா தயாரிச்சு அதுல பானிபூரிய கொண்டு வந்தான். அப்புறம் காந்தி நகரை நோக்கி அவன் கிளம்பினான். இந்த முறையும் வேகமான அலைகள் வந்துகிட்டு இருந்தது. அந்த அலைகள்லாம் பிரணவோட மாய மேக படகுல வந்து இடிச்சது. ஆனா அதால அந்த படகுக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்க முடியல. பாத்தீங்களா, நான் இப்போ மேகத்துல கூட பானிபூரி விற்க போயிட்டு இருக்கேன். இந்த அலைகள் இனிமே என்ன எதுவும் பண்ணாது. பிரணவ் மறுபடியும் பானிபூரி விற்கிறதுக்காக சத்தம் போட ஆரம்பிச்சான்.
வாங்கன்னு பானிபூரி சாப்பிடுங்க, சுத்தமான பானிபூரி. பிரணவோட குரலை கேட்டதும் சுனிதா தன்னோட வீட்டு மாடிக்கு போனாங்க. அப்புறம் பிரணவுக்கு அவங்க குரல் கொடுத்தாங்க. அட அண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு உங்க படகும் இந்த தண்ணியில கவுந்து மிதந்து ஓடிச்சே, இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க தங்கச்சி, இன்னைக்கு அப்படி எதுவும் நடக்காது. இன்னைக்கு என்கிட்ட மேக படகு இருக்கு. இப்போ ஒரு பெரிய அலை வந்தா கூட எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க பானிபூரி மட்டும் சாப்பிடுங்க. ரொம்பவும் பசி எடுக்குது, 20 ரூபாய்க்கு கொடுங்க. பிரணவ் 20 ரூபாய்க்கான பானிபூரிய சுனிதா கிட்ட அவங்க வீட்டு மாடிக்கிட்டேயே கொண்டு போய் கொடுத்தான். அப்புறம் தன்னோட மாய மேக படகை எடுத்துக்கிட்டு இன்னொரு வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான். கிஷனோட கவனம் பிரணவ் மேல பட்டுச்சு. அப்புறம் அவரு பிரணவுக்கு குரல் கொடுத்து கூப்பிட்டாரு. அட நல்ல வேலை அண்ணன், நீங்கள் வந்துட்டீங்க. ரொம்ப நாளாக சாப்பாடே சாப்பிடல. இப்போது பானிபூரியை வச்சு தான் வயிறை நிறைக்கணும் போல இருக்கு. சீக்கிரமாக ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க. பிரணவ் ஒரு பிளேட் பானிபூரியை செஞ்சு கிஷன் கையில கொடுத்தான். கிஷன் ரொம்ப பசியா இருந்ததுனால சீக்கிரமா பானிபூரியை சாப்பிட்டு எல்லாமே தீந்துடுச்சு. அண்ணே, இன்னொரு பிளேட்டும் பண்ணுங்களேன். இப்ப பிரணவ் பானிபூரிய செய்ய ஆரம்பிச்சான். அப்புறம் கிஷன் சாப்பிட ஆரம்பிச்சாரு. ரொம்ப நேரமா இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிஷனோட பசி தீர்ந்ததுக்கு அப்புறமா அவரே பிரணவ் கிட்ட போதும் பானிபூரின்னு சொன்னாரு. போதும் அண்ணே, வயிறு நிறைஞ்சு போச்சு. இனிமே பண்ணாதீங்க. மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு 50 ரூபாய் ஆச்சுண்ணே. பிரணவ் இன்னொரு வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான். இதே போல இப்ப பிரணவ் பானிபூரி விற்கிற வியாபாரத்தை அப்படிப்பட்ட வெள்ளத்துல கூட நல்லபடியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு ஆசை அதிகமாயிடுச்சு. அவன் அந்த பானிபூரிய விலை அதிகமா விற்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணே, ஒரு பிளேட் பானிபூரி எவ்வளோண்ணே விலை? 100 ரூபாய் தான். என்னென்ன இது, நீங்க ரொம்ப விலை அதிகமா சொல்றீங்க. வெள்ளம் வந்துடுச்சுன்னு இந்த மாதிரி அதிகமாலாம் சொல்லாதீங்க. அப்புறம் ஏழை ஜனங்கள்லாம் பசியால செத்துப்படுவாங்க. உங்களுக்கு பானிபூரி வேணும்னா சாப்பிடுங்க, எனக்கு எதுவும் சொல்லி தராதீங்க. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. நான் ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ பணம் சம்பாதிக்கிற நேரம் இது. இப்ப பிரணவ் அவன் மனசுல தோணின பணத்தை ஜனங்க கிட்ட வசூல் பண்ண ஆரம்பிச்சான். அவன் யாரு மேலேயும் பரிதாபப்படவே இல்லை. யார் வேணாலும் பசியால செத்து போகட்டும்னு இருந்துட்டான். எப்பா தம்பி, ரொம்பவே பசிக்குதுப்பா, எனக்கு பானிபூரி கூடப்பா. ஆனா உனக்கு அதுக்கு காசு கொடுக்க என் கையில பணம் இல்லப்பா. நான் கயிறு திரிக்கிற வேலை பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. ஆனா இந்த வெள்ளத்தினால யாரும் என்னோட கயிறை வாங்க மாட்டேங்கிறாங்க. பணம் இல்லைன்னா பசியால் செத்து போங்க. நான் இங்கே பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கேன், அன்னதானம் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. பிரணவ் தன்னோட பேராசை காரணத்தினால அந்த வயசான அம்மாவை பசியோட அங்கேயே சாகட்டும்னு சொல்லிட்டான். அப்புறம் முன்னாடி கடந்து போனான். அந்த மேகராஜா சொன்னதை அவன் மறந்துட்டான். அப்போதான் அவனுடைய மாய அந்த மேக படகு மழையா மாற ஆரம்பிச்சுது. அப்புறம் அவனுடைய படகு மூழ்கிடுச்சு. இதை பார்த்த அந்த வயசான அம்மா அவங்க செஞ்ச அந்த கயிறை அவன் பக்கம் தூக்கி வீசினாங்க. இந்தாப்பா, இதை பிடிச்சுக்கோ, சீக்கிரமா அந்த கயிறை பிடிச்சு மேலே வந்துடு, இல்லைன்னா இந்த ஆளை ஒன்னா அடிச்சுக்கிட்டு போயிடும்பா. பிரணவ் அந்த கயிறோட உதவியால மேலே வந்துட்டான். என்ன மன்னிச்சிடுங்க அம்மா, நான் உங்களை பசியோடு இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் நீங்கள் தான் என்னோட உயிரையே காப்பாற்றிருக்கீங்க. இப்போ பிரணவ் தான் செஞ்ச தவறுகளை உணர ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவன் எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் குறையிற வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பிட பானிபூரிய கொடுத்து அவங்களோட பசிய போக்கிக்கிட்டு இருந்தான். கம்லிப்பூர்னு ஒரு கிராமம் இருந்தது. அங்க 9 பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த ஸ்கூல்ல பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் எப்பவுமே ஸ்கூலுக்கு சைக்கிள்ல தான் வருவாரு போவாரு. அவர் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பி வருவாரு. இங்க பாருமா, இந்த மாசத்தோட சம்பளம் கொஞ்சம் லேட்டா தான் வரும்னு தோணுது. உன்கிட்ட போன மாசத்தோட பணம் ஏதாவது பாக்கி இருக்கா? நீங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? போன மாசம் எல்லாம் பணமும் 15ஆம் தேதியே தீர்ந்து போயிடுச்சு. மீதி இருக்கிற நாட்கள்ல நாம கடன் வாங்கி தானங்க நம்ம வாழ்க்கைய ஓட்டினோம். அப்புறம் இன்னைக்கு இந்த வேலை சாப்பாட்டை தவிர நம்ம கிட்ட ஒரு பைசா கூட கிடையாதுங்க. நீ வீட்டிலேயே இரு, நான் மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். யாராவது கடன் கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டு வரேன். நயனும் மார்க்கெட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் காய்கறி கொஞ்சம் கடனா கேட்டாரு. ஆனா அவருக்கு யாருமே கடனுக்கு காய்கறி கொடுக்கவே இல்லை. ரொம்ப கவலையோட கடைசியில அவரு கிராமத்து தலைவரை பார்க்க அவங்க வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவர்கிட்ட அவர் சொன்னாரு,
முதலாளி, நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கடனா கொடுத்தீங்கன்னா ரொம்பவே உதவியா இருக்கும். என்னோட சம்பளம் பணம் வந்த உடனே உங்களோட பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். அட இங்க பாருப்பா நயன், இதெல்லாம் கேட்குற விஷயமா என்ன? வா வந்து வாங்கிட்டு போ. இந்தா மொத்தம் 1000 ரூபாய் இருக்கு. நீ பொறுமையா பணத்தை திருப்பி கொடுத்தா போதும். நான் உங்க பணத்தை சரியான நேரத்தில் திருப்பி கொடுத்துடுவேன். அவசரம்லாம் எதுவும் வேண்டாம், நீ பொறுமையா கொடுத்தா போதும். தலைவர் நயனோட இடத்தை எப்படியாவது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. கம்லிப்பூர்ல நிறைய இடங்கள் அந்த தலைவர்கிட்ட தான் இருந்தது. நம்ம முதலாளி ரொம்பவே நல்லவர். நான் போய் கேட்ட உடனே அவர் பணத்தை கொடுத்துட்டாரு. இல்லைன்னா நான் மொத்த மார்க்கெட்லயும் அசிங்கப்பட்டிருக்கணும். யாருமே எனக்கு கடன் கொடுக்கவே இல்லை. நாம தலைவர் ஐயாக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நம்ம நிலத்தை அவர் அடையறதுக்காக இந்த மாதிரி தான் ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி பேசுவாரு. சீமாவுக்கு இந்த விஷயம் தலைய உடைச்சுக்கிட்டு இருந்தது. கம்லிப்பூர்ல வெயில் அதிகமாயிக்கிட்டே இருந்தது. எல்லா இடத்துலயும் அதிகமான உஷ்ணமும் வெயிலோட தாக்கமும் எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சது. இந்த வெயில்னால ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. எந்த வேலையா இருந்தாலும் ஜனங்க ராத்திரில மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. திடீர்னு இவ்வளோ வெயில் எங்கேருந்து வந்துச்சு? காலையில் 7 மணி தான் ஆகுது. ஆனால் இங்கே நிலைமை எப்படி இருக்குன்னா மதியம் 2 மணி வெயில் மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த கிராமத்தை விட்டு நாம எங்கேயாவது வெளியே போயிடணுங்க. இல்லைன்னா எப்படிங்க இப்படியே வாழ முடியும்? நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். நயன் தன்னோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஸ்கூலை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய கவனம் ஒரு பாறை மேல பட்டுச்சு. அங்க ஒரு சின்ன குழந்தை பள்ளத்தாக்குல ஒரு மரத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட கடவுளே, இந்த பையன் எப்படி இந்த இடத்துல விழுந்தான்? நான் இவனோட உயிரை காப்பாத்தி ஆகணும். இங்க பாருப்பா, இந்த கயிறை பிடிச்சிக்க. இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு மேல வந்துடு. இந்தா கயிறு, கயிறு. பார்த்து கவனமா வந்துடு. நயன் அந்த கயிறு மூலமா பள்ளத்தாக்குல மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்த அந்த குழந்தைய காப்பாத்தினாரு. அப்புறம் அந்த பையன்கிட்ட அவர் கேட்டாரு, இங்க பாருப்பா, நீ எப்படி அந்த பள்ளத்துல விழுந்த? என்ன ஆச்சு? உன்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நயன் அந்த பையன்கிட்ட இவ்வளோ விஷயங்களை கேட்ட உடனே அந்த பையன் சூரிய தேவனோட உருவத்துக்கு மாறினான். அதுக்கப்புறம் சூரிய தேவன் என்ன சொன்னாருன்னா, ஹே பக்தா, இந்த மொத்த கிராமத்து ஜனங்களுக்குள்ளேயும் சுயநலம் அதிகமாயிடுச்சு. இங்க இருக்கிறவங்க யாரும் அடுத்தவங்களுக்கு உதவியும் செய்யல. யாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமாவும் இல்லவே இல்லை. உன்னோட கிராமத்து ஆளுங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க. வணக்கம் சூரிய தேவா, எனக்கு எதுவும் புரியலையே. நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட, அதனால நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன். நீயும் உன்னோட இந்த சைக்கிளும் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மோசமான வெயிலிருந்து ஜனங்களை அது காப்பாற்றும். இந்த கிராமத்துக்கு நான் சாபம் கொடுக்குறேன். 7 வருஷத்துக்கு இந்த கிராமத்துல சூரிய ஒளி ரொம்ப மோசமாக தான் இருக்கும். கிராமத்து ஜனங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது. ஆனா உன்னை தவிர. ரொம்ப நன்றி சூரிய தேவா, ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு செஞ்ச இந்த உதவிக்காக நான் எப்பவும் உங்களுக்கு கடமைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். இவ்வளவு சொன்ன சூரிய தேவன் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சாரு. நயன் தன்னோட சைக்கிளை பார்த்தாரு. அவர் அந்த சைக்கிளை பார்த்தபோது அந்த சைக்கிள் மொத்தமும் ஏசியோடு நிறைஞ்சிருந்தது. சைக்கிள்ல இருந்து அவ்வளவு குளிர்ச்சியான காற்று வந்துட்டு இருந்தது. அக்கம் பக்கத்துல இருந்த எல்லா பொருட்களும் பனியில மாறி போயிடுச்சு. இத பார்த்ததும் நயனுக்கு நம்பிக்கையே இல்லை. நயன் வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாரு. என்ன சொன்னீங்க? சைக்கிள் ஏசியா? கொஞ்சம் எனக்கும் காட்டுங்களேன், பாக்குறேன். நயனோட மனைவி போய் சைக்கிள் ஏசிய பார்த்தாங்க. அதுல இருந்து குளிர்ந்த காற்று வந்துகிட்டு இருந்தது. நயனோட ஏசி சைக்கிளை பத்தி கிராமம் முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் சைக்கிள் ஏசியை பத்தின விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கண்ணே, நான் உங்களோட சைக்கிள் ஏசியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்கள் சைக்கிள் ஏசியிலேருந்து காற்று வாங்கிக்கலாமா? அட தாராளமா, சைக்கிளுக்கு முன்னாடி வந்து உட்காருங்க, அவ்வளவுதான். காத்து சூப்பரா வரும். அப்புறம் இதே போல நயன் மதிய சமயத்துல தன்னோட சைக்கிள் ஏசி மூலமா எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்க ஆரம்பிச்சாரு. நிறைய நாட்கள் கடந்து போயிடுச்சு. அப்புறம் நயன் கிராமத்து ஜனங்களை சாபத்துல இருந்து முக்தி அளிக்கணும்னு நினைச்சாரு. முதலாளி, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒரு விஷயம் கேட்கவா? நம்ம கிராமத்துல அப்படி சூரிய தேவனோட என்ன சாபம் இருக்குன்னு சொல்றீங்களா? தயவு செஞ்சு சொல்லுங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல சூரிய தேவனோட ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த இடம் என்னோட முன்னோர்களுக்கு சொந்தமான காரணத்தால நான் அதை வாங்கிட்டேன். அப்புறம் அந்த கோயிலையும் நான் மூடிட்டேன். அவரை நினைச்சிட்டாரு நம்ம கிராமத்து ஆளுங்க அவரை அவமானப்படுத்திட்டாங்கன்னு. அந்த காரணத்தால தான் இப்ப வரைக்கும் அவரோட சாபத்துல இருந்து நம்மளால முக்தி அடையவே முடியல. அப்படியா? இதுதான் விஷயமா? இதுக்கான வழியை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நயன் ஏசி சைக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த மூடப்பட்ட கோவிலுக்குள்ள போனாரு. அப்போ ஒரு ஆளு முகமூடி போட்டு
கேட்டுக்கிட்டு நயனை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாரு. நயன் அங்க போய் தன்னோட ஏசி சைக்கிளை விட்டு இறங்கினப்ப பின்னாடி இருந்து அந்த முகமூடி போட்ட ஆளு அந்த சைக்கிள் ஏசியை திருடுறதுக்கு முயற்சி பண்ணாரு. அந்த முகமூடிக்கார அந்த சைக்கிள் ஏசியை தொட்ட உடனே அந்த ஆளுக்கு ஒரு பெரிய கரண்ட் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சது. திருடன் திருடன், நீ யாரு? நீ எதுக்காக இப்படி உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்க? யார் நீ? முகத்துல இருக்கிற அந்த துணியை எடு. நயன் அந்த முகமூடிக்காரனோட முகமூடிய கழட்டினாரு. அந்த ஆளை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாரு. அந்த முகமூடிக்கு பின்னாடி வேற யாரோ கிடையாது, அது அந்த கிராமத்தோட தலைவர் தான். அது தலைவரே நீங்களா? நீங்க எதுக்காக இப்படி ஒரு மோசமான காரியத்தை செய்றீங்க? எனக்கு உன்னோட இந்த சைக்கிள் ஏசி தேவைப்படுது. இந்த சைக்கிள் ஏசியை நான் வெளிநாட்டில் வித்துட்டு பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நம்பவே இல்லை தலைவரே. நீங்க இன்னைக்கு என்னோட நம்பிக்கையை இழந்துட்டீங்க. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு. பேராசை என்னோட கண்களை மறைச்சிடுச்சு. நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன். சூரிய தேவனை அவமானப்படுத்தினது நான் தான். அவரோட சிலையை கோயில்ல இருந்து திருடிட்டேன். இப்போ அந்த சிலை எங்க இருக்கு? என்கிட்ட சொல்லுங்க. இல்லைனா நான் மொத்த கிராமத்துக்கும் நீங்க செஞ்ச இந்த தவறான விஷயங்களை பத்தி சொல்லிடுவேன். இல்லை அப்படி மட்டும் பண்ணாத. அந்த சிலை அந்த மலைக்கு பக்கத்துல நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். நயன் அந்த தலைவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு நேரா அந்த மலைக்கிட்ட போனாரு. அப்புறம் அந்த இடத்துக்கு போய் கோவில் சிலையை எடுத்துட்டு வந்து மறுபடியும் அந்த கோவில்லையே ஸ்தாபனம் பண்ணாரு. சூரிய தேவா, நாங்க செஞ்ச தவறுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க மேல கருணை காட்டுங்க. ஜெய் ஸ்ரீ சூரிய தேவாய நமக. கணவன் மனைவி 2 பேரும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருந்தாங்க. கிராமத்துல இருந்த சைக்கிள் எல்லாமே சைக்கிள் ஏசியா மாறிடுச்சு. எல்லா சைக்கிள்லயும் ஏசி வந்துடுச்சு. அதை பார்த்து கிராமத்து ஜனங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அட அட, இங்க பாருங்க, என்னோட சைக்கிள்லயும் ஏசி. ஆஹா, என்னோட சைக்கிள்லயும் ஏசி. இது அற்புதம் தான். நானும் இப்படி ஒரு வாழ்க்கையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமே நானும் குழு குழுன்னு காத்து வாங்குவேன். என்னோட சைக்கிளும் ஏசி வந்துடுச்சு. இனிமே நாம நயன் அண்ணன் வீட்டுக்கு போய் தூங்க வேண்டாம். நாம நம்மளுடைய ஏசி சைக்கிள்லயே குளிர்ந்த காற்றை அனுபவிக்கலாம். கிராமம் முழுக்க சூரிய தேவனோட சாபத்துல இருந்து முக்தி அடைஞ்சது. நயனும் அவரோட மனைவியும் ரொம்ப நிம்மதியா அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. பௌரா கிராமத்துல ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு. அது ரொம்ப வருஷ பழமையான ஸ்கூல். அந்த ஸ்கூலோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. குழந்தைங்க உட்கார்ற பெஞ்ச் எல்லாம் உடைஞ்சு போய் இருந்தது. அப்புறம் அதுல கரையா அரைச்சிருந்தது. பிளாக் போர்டு எல்லாம் தூசியா இருந்தது. அப்புறம் கூடவே மழை காலத்துல ஸ்கூல் மேற்கூரையில இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். பசங்களா சீக்கிரமா உங்க ஹோம்ஒர்க்கை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய போகுது. அப்புறம் உங்க காப்பி எல்லாம் நனைஞ்சு போயிட போகுது. மழையில புக்கு நனைஞ்சு போயிடுமோன்ற பயத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஹோம்ஒர்க்கை செக் பண்ணிக்கிறதுக்காக டீச்சர் கிட்ட போனாங்க. டீச்சர் குழந்தைங்களோட ஹோம்ஒர்க்கை செக் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு புது ஹோம்ஒர்க்கை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சரி பசங்களா, நாளைக்கு வரும்போது எல்லாரும் ஹோம்ஒர்க்கை பண்ணிக்கிட்டு வாங்க. அப்புறம் இப்ப நேரா நீங்க வீட்டுக்கு போங்க. யாரும் போற வழியில எங்கேயும் சுத்த போக கூடாது, சரியா? ஏன்னா வேகமா மழை பெய்ய போகுது. அப்புறம் இந்த மழையில நனைஞ்சிங்கன்னா உங்க உடம்பு சரியில்லாம போயிடும். சரிங்க மேடம், நாங்க ஸ்கூல்ல இருந்து டைரக்டா வீட்டுக்கு போறோம். பசங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா மேடமும் ஸ்கூல் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடிட்டு பூட்டும் போட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஜோரா மழை பெஞ்சது. அப்புறம் கூடவே மின்னல் புயல்லாம் வந்தது. வேகமா புயல் அடிச்சதுனால ஸ்கூல் இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. மறுநாள் மேடம் ஸ்கூலுக்கு வந்த போது ஸ்கூல் மொத்தமா இடிஞ்சு போயிருந்தத அவங்க பார்த்தாங்க. போச்சா, இத ஒன்ன பாக்குறதுக்கு தான் குறைச்சலா இருந்தது. இப்படி அப்படின்னு நாங்களும் இந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனிமே அதுவும் கிடையாது. இப்ப பசங்களுக்கு எப்படி படிப்பு சொல்லி கொடுக்கறது? டீச்சர் கிராம தலைவரை பார்க்க போனாங்க. அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. தலைவர் ஐயா, புயல் அடிச்சதுனால எங்க ஸ்கூல் எல்லாமே இடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஸ்கூலுக்காக எங்களுக்கு புது பில்டிங் தேவைப்படுது. உங்களால எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? என்கிட்ட இந்த மாதிரி புது பில்டிங் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு பணமே இல்லையே. நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட நமக்கு ஸ்கூல் கட்டித்தர சொல்லி லெட்டர் எழுதி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. நான் அதில் சைன் போட்டு கொடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸரை ஒழுங்காக பார்த்து நம்ம பள்ளிக்கூடத்தை சரி பண்ணிடலாம், சரியா? டீச்சர் ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்காக ஒரு அப்ளிகேஷனை எழுதி தலைவர்கிட்ட கொடுத்தாங்க. தலைவர் அதுல சீலை குத்தி அத பக்கத்துல இருந்த அரசாங்க ஆபீஸ்ல ஒப்படைச்சாரு. சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு அரசாங்க இன்ஜினியர் ஸ்கூல் வரைபட மேப் எடுத்துக்கிட்டு ஸ்கூல் இடத்த பாக்குறதுக்காக கிராமத்துக்கு வந்தாரு.
இந்தாங்க மேடம், நான் புது ஸ்கூல் கட்ட ஆர்டர் ரெடி பண்ணிட்டேன். நான் இதோட ஒரு காப்பியை ஆஃபீஸில் பத்திரமா வச்சிடுறேன். கவர்மெண்ட் கிட்ட இருந்து இதுக்கு எப்போ பட்ஜெட் பாஸ் ஆகுதோ புது ஸ்கூல் கட்டுறதுக்கான வேலை ஆரம்பிச்சிடும். டீச்சருக்கு புது ஸ்கூல் வரைபடத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்ஜினியர் அங்க இருந்து போயிட்டாரு. அப்புறம் அரசாங்க ஆபீஸ்க்கு ஸ்கூலோட வரைபடத்தை கொடுத்தாரு. ஆனா அரசாங்க அதிகாரி இந்த விஷயத்துல எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தல. அப்புறம் நிறைய நாட்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் கூட ஸ்கூலை கட்டுறதுக்கான வேலை ஆரம்பிக்கவே இல்ல. பல மாசங்கள் காத்துட்டு இருந்தாச்சு. 1 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் ஸ்கூல் கட்டுறதுக்கான ஒரு அறிகுறி கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கம் நம்ம ஊருக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கும்னு நம்பிக்கையே இல்ல. டீச்சர் இது விஷயமா இன்ஜினியர் கிட்ட பேசுறதுக்காக அவரோட ஆபீஸ்க்கு போனாங்க. வாங்க மேடம், உட்காருங்க. நானே உங்களை பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார், அது எங்க ஸ்கூல் பில்டிங் கட்டுற வேலை எப்போ சார் ஆரம்பிக்க போறீங்க? 1 வருஷமும் ஆயிடுச்சு. பசங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். நான் உங்ககிட்ட என்ன சொல்றது மேடம், நான் அன்னைக்கே வரைபடம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதுவும் பாஸ் ஆகி வந்துடுச்சு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்க ஸ்கூல் கட்டுறதுக்கான பட்ஜெட் வந்துச்சுல்ல, அந்த பட்ஜெட் மொத்தத்தையும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் சாப்பிட்டாரு. அப்புறம் பேப்பர்ல ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாரு உங்க ஸ்கூல் கட்டி முடிச்சாச்சுன்னு. அப்படியா? இதுதான் விஷயமா? அரசாங்க அதிகாரி மேல இதுக்கு மேல என்னங்க நம்பிக்கை வைக்க முடியும்? இந்த மாதிரி ஆட்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை கூட விட்டு வைக்கல. குழந்தைங்களோட ஸ்கூலோட பணத்தைனாச்சும் விட்டு வைக்கலாம்ல. பாவம், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும்ல. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் மேடம். உங்க ஸ்கூல் பசங்களோட லைஃபே வீணா போச்சு. ஆனா இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லை. நான் என்னோட வேலையை சரியா தான் செஞ்சிருந்தேன். இல்லங்க, நான் அவ்வளவு சுலபமா குழந்தைங்களோட எதிர்காலத்தை வீணா போக விட மாட்டேன். ஸ்கூல் பில்டிங் கட்டலன்னா என்னங்க, நான் மரத்தடியில குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி தருவேன். அவங்களுடைய படிப்பு நின்னு போக நான் விட மாட்டேன். மறுநாள்ல இருந்து டீச்சர் எல்லாருக்கும் ஒரு பெரிய மரத்துக்கடியில படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைங்க எல்லாரும் இந்த மாதிரி கிளாஸ்ல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப திடீர்னு அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் குழந்தைங்க மழையில இருந்து தங்களை காப்பாத்திக்க இங்க அங்கன்னு ஓடினாங்க. அட, எங்க ஓடுறீங்க? பார்த்து மெதுவா, மழையில எங்கேயாவது வழிக்கு விழுந்துட போறீங்க. சில குழந்தைங்க பக்கத்துல இருந்த ரிப்பேர் ஆன ஆட்டோக்குள்ள உட்காந்துக்கிட்டாங்க. மேடமும் அந்த ஆட்டோக்குள்ள போயிட்டாங்க. அப்புறம் முன்னாடி டிரைவர் சீட்ல உட்காந்து குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு பசங்களா, நாம இங்க உட்காந்து கூட படிக்கலாம். ஆனா மேடம், இந்த ஆட்டோவில் நாங்க 4 பேர் மட்டும் தானே படிக்க முடியும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி படிப்பாங்க? இந்த விஷயத்த பத்தி நாம கொஞ்சம் யோசிக்கணும். நான் இதுக்கு ஏதாவது யோசனை பண்றேன். இன்னைக்கு நீங்க உங்களோட லெசனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் வீட்டுக்கு போங்க. நான் நாளைக்குள்ள புது ஸ்கூலுக்கான ஏற்பாடுகளை செய்யறேன். குழந்தைங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மேடம் ஒரு ஆட்டோ மெக்கானிக் கிட்ட போனாங்க. குழந்தைங்களுக்காக ஒரு புது ஸ்கூல் கட்டணும். உங்களால எனக்கு உதவ முடியுமா? நான் ஒரு ரிக்ஷா மெக்கானிக் மேடம். நான் ஒன்றும் பில்டிங் கட்டுற மேஸ்திரி எல்லாம் கிடையாதே. நான் எப்படி உங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கறது? எனக்கு ஆட்டோல தாங்க ஸ்கூலை கட்டி தரணும், கல்லுல இல்ல. அதனால தான் உங்களை தேடி நான் வந்தேன். ரிக்ஷால ஸ்கூலா? ஆனால் எப்படி? நான் இது வரைக்கும் ரிக்ஷா ஸ்கூல்னு ஒன்றை பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. முதல் தடவை நீங்கள் சொல்லி தான் நான் கேட்குறேனே. மேடம், நான் ஒரு ஏழை மனுஷன்தான். நீங்கள் எதுக்காக என்கிட்ட இப்போ கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வேளை நீங்கள் கிண்டல் பண்ணலைன்னா இந்த விஷயத்த நீங்களே சொல்லுங்கள். ரிக்ஷா ஸ்கூலை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். இங்க பாருங்க, ரொம்ப நாளா அங்க நிறைய ரிப்பேர் ஆன ஆட்டோக்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க ஒண்ணா இணைச்சு ஒரு ஆட்டோ ஸ்கூலை ரெடி பண்ணி தர முடியுமா? அதுல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து படிக்கணும். அப்படியா? அப்போ இதுதான் விஷயமா? நீங்கள் ஏன் முன்னாடியே இதை சொல்லலை? இதெல்லாம் நான் ரொம்ப சூப்பராக பண்ணுவேனே. நீங்கள் என்னோட வேலையை மட்டும் பாருங்கள். நான் எல்லா ரிப்பேரான ரிக்ஷாவையும் சேர்த்து நான் பண்ண போகிற இந்த ஸ்கூலை பார்த்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க. இப்போ அந்த மெக்கானிக் ரிப்பேர் ஆன எல்லா ஆட்டோக்களையும் ஒரு இடத்துல ஒண்ணா சேர்த்து வச்சாரு. அப்புறம் அதை பில்டிங் மாதிரி சேர்த்துட்டாரு. இந்தாங்க மேடம், உங்களோட இந்த ரிக்ஷா ஸ்கூல் சூப்பராக ரெடி ஆகி தயாராகிடுச்சு. படிக்கிறதுக்கு பிளாக் போர்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுக்கு எவ்வளவு செலவாச்சோ அதோட பில்லை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன். என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் பசங்களோட எதிர்காலத்துக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க. நான் இந்த வேலையை கூட ஃப்ரீயாக பண்ணி தர மாட்டேனா? அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணு சுதாவையும் நீங்கள் தானே படிக்க வைக்கிறீங்க. அப்படின்னா சரி, நான் கிளம்புறேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ டீச்சர் ஆட்டோ ஸ்கூல் சீட்ல உட்காந்து அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு பசங்களோட வீட்டுக்கா போய் அவங்கள பிக் பண்ணாங்க. ஒரு லேடி ஆட்டோ ஓட்டுறத பார்த்து ஜனங்க அவங்கள கிண்டல் பண்ணாங்க. ஆனா டீச்சர் அவங்க பேசுறது எதையுமே காதுல வாங்கிக்கல. அட, அங்க பாருங்க, ஒரு பொம்பளை ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கா.
இப்ப டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க வீட்ல இருந்து பிக் பண்ணாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஆட்டோ ஸ்கூலுக்குள்ள படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதும் எல்லாரையும் அவங்க வீட்ல டிராப் பண்ணாங்க. குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப கவனமா படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எக்ஸாம்ல டாப் வந்தாங்க. இங்க பாருங்க பசங்களா, நம்ம ஸ்கூல்ல பத்தின விஷயங்கள் நியூஸ் பேப்பர்ல ஆர்டிக்கலா வந்திருக்கு. எல்லாரும் டாப்பா வந்திருக்கீங்க. அதனால பசங்க எல்லாருக்கும் புது கிளாஸ் போறதுக்கான வாழ்த்துக்கள். இப்ப இந்த விஷயம் எல்லா இடங்கள்லயும் பரவிடுச்சு. ஒரு டீச்சர் ஸ்கூல் இல்லாத காரணத்தினால ஆட்டோல சுத்தி சுத்தி பசங்களுக்கு படிப்பு சொல்லி தராங்க. அரசாங்க காதுல இந்த விஷயம் விழுந்ததும் அரசாங்கம் அந்த ஏமாத்துக்கிற ஆபீசரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அவங்க தான் ஸ்கூல் பில்டிங் காசை சாப்பிட்டவங்க. அப்புறம் இந்த நல்ல காரியத்தை செஞ்ச டீச்சருக்கு அவார்டு கொடுத்து மரியாதை செலுத்தினாங்க.